Hello teachers and students, welcome. In this video, we will see about how to apply for SWAYAM Online Application Registration. In the video, b.ed and MS students SWAYAM January 2025 join பண்ணவங்களுக்கு May month examination notification call for பண்ணிருக்காங்க. ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். swayamnt.ac.in போர்ட்டலில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 1st April 2025 21st April 2025 வரைக்கும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து டைம் இருக்குது. இதில் வந்து லாஸ்ட் டேட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ 22 April 2025. எக்ஸாமினேஷன் ஃபீ பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரி ஆர் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியாக இருந்தால் 750 per கோர்ஸ். எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது ஒரே செமஸ்டரில் 2 எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் 2 கோர்ஸுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கோர்ஸுக்கு 750 600 வந்து செகண்ட் கோர்ஸுக்கும். இது வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை ஜென்ரல் கேட்டகரினா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் ஓபிசி நான் க்ரீமி லேயர், எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, இந்த மாதிரியான கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெர் கோர்ஸ் வந்து 500. ஓகே, செகண்ட் கோர்ஸ் எம்எஸ் ஸ்டூடெண்ட் செகண்ட் கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு செகண்ட் கோர்ஸ்க்கு வந்து 400. ஓகே, இதில் மெயினாக நீங்கள் ஒரே ரிஜிஸ்ட்ரேஷனில் 2 கோர்ஸுக்கான ஃபீஸை வந்து பேமெண்ட் பண்ணணும். ஓகே, தனித்தனி ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ணக்கூடாது. ஒரே ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் 2 கோர்ஸ் 2 எக்ஸாமினேஷன் எழுதுறதா இருந்தால் ஒரே பேமெண்ட்டாக ஆட் பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். எம்எட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது 2 எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுறதா இருந்தால். ஓகே, ஸோ ரிகார்டிங் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் ஆன்லைன் அப்ளிகேஷன், okay, so there will be some correction in the particulars of online application form. ஏதாவது சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 23 April 2025 25 April 2025 வரைக்கும் டைம் இருக்கிறாங்க. பட் இது மேஜர் மிஸ்டேக்ஸில் எதுவும் நீங்கள் பண்ண முடியாது. நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் இதெல்லாமே மாற்ற முடியாது. சின்ன மைனர் மிஸ்டேக் மட்டும்தான். பட் இதை நீங்கள் வந்து சான்ஸ் கொடுக்காம ஃபஸ்ட்டு கிளியராக நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி எக்ஸாமினேஷன் and downloading of admit cards from NTA website. So in the details வந்து they will be announced later in their website. Okay, date of examination பார்க்கும்போது 4 டேட்ஸில் இந்த எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. 17, 18, 24 and 25th May 2025. Duration of examination 3 hours. ஸோ இதில் வந்து டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 நடக்குது. இப்போ 4 டேஸில் வந்து 8 ஷிஃப்டாக வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, எக்ஸாம் சென்டர், டேட் அண்ட் ஷிஃப்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சில ரெக்வயர்ட் திங்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் லேப்டாப் ஆர் சிஸ்டத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, ப்ராப்பர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வேணும். ஏன்னா இது வந்து நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ வந்து ப்ராப்பர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி என்ஷூர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 10th போர்டு சர்டிஃபிகேட் படி நீங்கள் கொடுக்கணும். எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன முடிச்சிருக்கீங்க அப்படி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸ்கேன்டு கிளியர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஜேபேக் ஃபார்மட் ஆர் ஜேபிஜி ஃபார்மட்டில் கொடுக்கணும். அதோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 KBலேருந்து 200 KB வரைக்கும் இருக்கணும். ஸ்கேன்டு கிளியர் சிக்னேச்சர் அது வந்து ஜேபிஜி ஆர் ஜேபேக் ஃபார்மட்டில் இருக்கணும். அதோட சைஸ் வந்து 4 KB to 30 KB. அது மாதிரி கேட்டகரி சர்டிஃபிகேட்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓகே, பர்சன் வித் டிசேபிள் சர்டிஃபிகேட், அந்த மாதிரியான கேட்டகரி வந்து சர்டிஃபிகேட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 50 KB அண்டு 300 KB ஜேபேக் ஃபார்மட்டில் கொடுக்கணும். லிஸ்ட் ஆஃப் சிட்டி அனெக்சர் 3ல் கொடுத்துருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் காமிக்கிறேன். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இதெல்லாம் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 15 சென்டர்ஸ் இருக்குது. இந்த மேஜர் சிட்டிஸில் மட்டும்தான் எக்ஸாமினேஷன் வந்து அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுனால ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் கிடைக்கும். இல்லைனா அவங்களுக்கு அடுத்த எக்ஸாமினேஷன் சிட்டி இல்லைனா வேறு சென்டர் வந்து போகலாம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இனிஷியல் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2வது ஸ்டெப் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடி, ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஜிமெயில் ஐடியை வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய செகண்ட் ஸ்டெப். அது மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், காலேஜ் டீட்டெயில்ஸ், நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜ் டீட்டெயில்ஸ், கோர்ஸ் டீட்டெயில்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் லைக் ஃபோட்டோகிராஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சைன் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், ஃபைனல் சப்மிஷன், பேமெண்ட் ப்ராசஸ், மொபைல் வெரிஃபிகேஷன். ஸோ இது மாதிரி எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 10 ஸ்டெப்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு எல்லாமே நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி அண்ட் வில் ஹேவ் எ சக்ஸஸ்ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன்.